புதுச்சேரி ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்று மோசடி செய்த வழக்கில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிந்துள்ளனர். புதுச்சேரி உருவையார் பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டி புதுச்சேரி அண்ணா சாலை லபோத் வீதி சந்திப்பில் டீ கடை நடத்தி வரும் ராஜ்குமார் என்பவருடன் ஜிப்மர் பணி சம்பந்தமாக அறிமுகம் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டும், எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார் என தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய முரளிதரன் இதுகுறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார். அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்படி கூறியுள்ளனர். அதன்படி அனைவரிடமும் 40 லட்சம் ரூபாயை பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது. அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்டபொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் பெற்றது உண்மைதான் என்றும், அதில் 5 லட்சத்தை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மீதம் 35 லட்சம் ரூபாயை அப்போது ஜிப்மரில் பதிவாளராக டெபுடேஷனில் பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து ஒதியஞ்சாலை காவல்துறையினர் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக பணியாற்றிய மகேஷ் டெபுடேஷனலில் புதுச்சேரி ஜிப்மர் பதிவாளராக பணியாற்றிய போது லஞ்சம் வாங்கியது விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து புதுவை பல்கலைக்கழக துணை பதிவாளரான மகேஷ் மீது சென்னை சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு புகார் சென்ற நிலையில் இந்த புகார் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் குற்றச்சாட்டு உறுதியானதால் துணை பதிவாளரான மகேஷ் மீது ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் ஜிப்மர் ஊழியர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.